அருமையானவர்களே, இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உணவினுடைய ஒழுக்கத்தை பத்தி சொல்லுவாங்க. உணவு விஷயத்துல அவசியமானது, கடமையானது நம் மீது ஃபர்லு 4. ஒண்ணு என்னன்னா, நாம் சாப்பிடுற சாப்பாடு ஹலாலா இருக்கணும். ஒண்ணு, ஹராமா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, கிடைச்ச எண்ணத்தை கொண்டு பொருந்தி கொள்ளணும். ஒரு நாள் ஊறுகாய் வச்சு சாப்பிடுறோம் இருக்கும், ஒரு நாள் பிரியாணி, அதையும் பொருந்திக்கொள்ளணும். மூணாவது, அந்த சாப்பாட்டுடைய சக்தி உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த சாப்பிட்ட பலத்தை பாவத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. நாலாவது, இந்த சாப்பாடு அல்லாஹ் தந்தது அப்படின்னு என்ன செய்யணும், நினைக்கணும். இது சாப்பாட்டுல நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஃபர்லு 4. சுன்னத்து என்னன்னா அதுல 4. கையை கழுவிக்கணும், சாப்பிட முந்தியும் பிந்தியும் தொடச்சி போடக்கூடாது. இன்னைக்கு அப்படி அந்த ஐரோப்பாக்காரன் மாதிரி. அதாவது ரெண்டாவது, பிஸ்மி சொல்லிக்கணும் ஆரம்பத்துல. மூணாவது, முடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நாலாவது, சாப்பிடும் போது வலது கால இடது கால படுக்க போட்டு வலது கால நட்டி வச்சு மண்டிட்டு என்ன செய்யணும், சாப்பிடணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தா இருந்தது. உணவிலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் 4 சாபிமா சொல்லுவாங்க. ஒண்ணு என்னன்னா, ஒரு சகன்ல இருந்து கூட்டா இருந்து சாப்பிட்டா நம்ம என்ன செய்யணும், பக்கத்தில் உள்ளதை எடுத்து சாப்பிடணும். அடுத்தால் பக்கத்தில் உள்ளதை இது பண்ணக்கூடாது. ரெண்டாவது, பக்கத்தில் கூட்டணியா சாப்பிடும் போதெல்லாம் பறக்கத்து இருக்கு, ரசூலுல்லாஹ் அப்படிதான் சாப்பிடுவாங்க. ஆனா நாய் எலும்பு கடிக்கும் மாதிரி பயங்கரமா கடிக்க கூடாது, மென்மையா மெல்லணும். ஏன்னா மூணாவது, அந்த கூட உள்ள ஆளுடைய சாப்பாடை அனுசரிச்சு நம்ம நிறைய பெரிய பெரிய கல்லுதெல்லாம் அள்ளக்கூடாது. சின்ன சின்னதாகத்தான் என்ன செய்யணும், எடுக்கணும். ஒரே ரொட்டி இவனே ஒரே வாயில அமைக்கிற கூடாது. சின்ன சின்னதா அடுத்தவங்களும் சாப்பிடணும்னு அனுசரிச்சு. நாலாவது, அடுத்தவங்களுடைய சாப்பாடை பார்க்க கூடாது, சாப்பிட்றத பார்க்க கூடாது. இது மாதிரி சொல்லுவாங்க, உணவுல மருந்து 2 நோய் 2ம்பாங்க. சூடானதை சாப்பிடுவது நம்ம நோய், நீங்க அல்சரே வந்துடும், அதுல புண்ணாயிரும் குடல். ஊதி சாப்பிடுறது சூடுல, அது நோய். மருந்து என்ன அப்படின்னா, அதாவது அதுல நம்ம கையை சூப்புறது மருந்து, கீழே விழுந்துறதை எடுத்து கழுவி சாப்பிடுறது அது ஒரு பரக்கத்து மருந்து.